ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நம்ம ஏன் வந்து அடிக்கடிக்கு ஹஸ்பண்ட் கிட்ட பைசா கேட்கணும். இப்போ நம்ம இப்போ இருக்கிற டைமில் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு ஏர்ன் பண்ணி குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றது சத்தியமாக நடக்காத ஒரு விஷயம். டெலிவரிக்கு அப்புறம் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா இன்னுமே வந்து நமக்கு வந்து டஃப்பாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து குழந்தைய படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், ரெண்ட்டு பே பண்ணணும், க்ராசரிஸ் வாங்கணும், சேவ் பண்ணணும், குழந்தைக்கு நம்ம வந்து ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது அவர் ஒருத்தர் ஏர்ன் பண்ணி எவ்வளோ பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து நிறைய ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் சரி, குழந்தை இப்போ நம்ம ஒரு சென்னையில் இருக்கும்போது குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட விட்டுட்டு போக முடியாது. எங்கள் ஸ்கூல் டைம்ஸு வந்து நிறைய சேஞ்ச் ஆகுது. ஊரில் இருக்க மாதிரி வந்து 4:30க்கெலாம் கிடையாது, 2:30க்கே விட்டுருவாங்க. அப்படின்ற போது நம்ம வந்து குழந்தைக்காக ஒருத்தர் வந்து கூடவே இருந்தாகணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம வந்து குழந்தைய தனியாக விட்டுட்டும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. கூடவே நம்ம கூடவே வச்சுட்டு அவங்கள வந்து வளர்த்தா மட்டும்தான் வந்து சரியாக வளர்க்க முடியும். ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய தாட் எனக்குள்ளே போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு பைசாக்காகவும் நான் அவர்கிட்ட போய் நின்று கேட்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு பைசா கொடுங்க. சடனாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவளை தூக்கிட்டு நான் போனேன் அப்படின்னாலும் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக திட்டே தான் போகணும். ஏன்னா அவர் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறதை வந்து வச்சுட்டு அவர் எனக்கு வீட்டுக்கு கொடுப்பாரா, ரெண்ட்டு பே பண்ணுவாரா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ யோசித்தேன், நான் என்ன மாதிரி ஒரு வேலை பண்ணால் வந்து குடும்பத்தை வந்து என்னால் பார்த்துக்க முடியும், அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வந்து யோசித்தேன். யோசிக்கும் போது எனக்கு வந்து இந்த மேக்கப் பற்றி ஒரு நாலேஜ் வந்து எனக்கு கிடைச்சிது. சரி, இது வந்து டெய்லி ஒர்க் கிடையாது, எனக்காவது ஒரு 2, 3, 4 மந்த்லி ஒரு 3 days, மேக்ஸிமம் 3 days ஒர்க் பண்ணாலே வந்து நான் 1 monthக்கு தேவையான சேலரி வந்து நான் இதில் வந்து எடுத்துடுவேன். அந்த 3 days மட்டும் ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லலாம், இல்லை நானே கூட கூட்டிகிட்டு போகலாம், இல்லை வாட் எவர் ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் பண்ணிக்கலாம். என் அம்மா ஊர்லேருந்து வர சொல்லி பார்த்துக்க சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு நான் இந்த செயினை தான் வந்து நான் வச்சுட்டேன். செயினை வச்சுட்டு நான் வந்து கிளாஸுக்கு போய் படித்தேன். படித்ததுக்கப்புறம் வந்து நிறைய படித்து முடிச்சுட்டு நிறைய வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக சில பேர் ஹேர் ஸ்டைல் கேட்பாங்க, ஹேர் ஸ்டைல் பார்ட்டி மேக்கப் கேட்டிங்கன்னா பார்ட்டி மேக்கப் பண்ணுவேன், ஒரு கஸ்ட் மேக்கப் பண்ணுவேன், இந்த மாதிரி ப்ரைட்ஸ்மெய்டுக்கு பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து நான் பண்ணுவேன். பண்ணி நான் கொஞ்சமாக ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்து ஸ்டூடியோ வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் நான் வந்து என் குழந்தைய வந்து கூட கூட்டிகிட்டு வர்றது, ஸ்கூல் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து நானே வச்சு பார்த்துக்கிறது, அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து பயங்கர வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஆகிடுச்சு. நான் ஈவெண்ட் போகும்போதும் வந்து என் குழந்தைய கூட்டிகிட்டு தான் போவேன். யாரையுமே வந்து நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன். இப்போது நான் என் குழந்தைக்கு நான் தான் ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் வந்து வீட்டுக்கு ரெண்ட் பே பண்ணுறேன், அவளுக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு சேவ் பண்ணுறது இதுவும் நான் தான் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டூடியோக்கும் நான் தான் ரெண்ட் பே பண்ணுறேன். இந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மேக்கப் ஃபீல்டு வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் பைசா கேட்குறதில்ல, நான் அவருக்கு கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணுறேன். மீன்வைல் என்னுடைய ஃபேமிலியும் நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் நான் மார்னிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டுடியோ வந்துட்டு இங்கே வந்து இருக்கிற ஒர்க்லாம் பார்ப்பேன், கிளாஸ் எடுப்பேன். அப்புறம் மேக்கப் இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவேன். எனக்காவது பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடிஞ்சால் கூட்டிகிட்டு போயிடுவேன், இல்லைன்னா ஹஸ்பண்ட் லீவ் போட்டு அன்றைக்கி வந்து அவளை பார்த்துப்பாரு. இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து என்னுடைய லைஃப் வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்கேன். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த மேக்கப் ஃபீல்டு எடுத்ததுக்கான ஒரு காரணம் தான். இப்போ நான் நிறைய வந்து ஸ்கூலில் பாப்பா பிக்கப் பண்ணும்போது போவேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேரண்ட்ஸு, நிறைய வந்து அம்மாக்கள் அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிச்சுருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைக்காக அவங்களுடைய கெரியரே வந்து அவங்க விட்டுட்டு இங்கே வந்து ஸ்கூல் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, டியூஷனில் போடுறது, திரும்ப கூட்டிகிட்டு வர்றது, அந்த மாதிரி அவங்க லைஃபே வந்து குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஹஸ்பண்ட்கிட்ட பைசா கேட்க முடியாது, எதுக்கு எடுத்தாலும் அவர்கிட்ட போய் கேட்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் எது பண்ணலாம் அப்படின்னா மேக்கப் பண்ணலாம். மேக்கப்லேயே வந்து மேக்கப் மட்டும் இல்லை, மேக்கப் இருக்குது, ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். உங்களுக்கு மேக்கப்புக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். இல்லை சேரீ ட்ரேப்பிங் பண்ணலாம். சாரீ இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, சாரீ ட்ரேப்பிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் பயங்கர க்ரேஸ் இருக்குது அதுக்கும், அதுவும் பண்ணலாம். இல்லை இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நெயில் ஆர்ட் இருக்குது, நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று வீட்டிலேருந்தே நீங்கள் இது எல்லாமே பண்ணலாம். நீங்கள் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் தான் நீங்கள் இதுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. போயிட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்க்கலாம், வீட்டுக்கு வந்து பார்க்கலாம், குழந்தைய பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் ஏதாச்சும் நான் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், நான் இண்டிபெண்டன்ட். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்கப் கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கலாம். நீங்கள் அப்படி படிக்கும்போது நீங்கள் வந்து மேக்கப் கற்றுக்கலாம், ஹேர் ஸ்டைல் கற்றுக்கலாம், சாரீ ட்ரேப்பிங் கற்றுக்கலாம், நெயில் எக்ஸ்டென்ஷன் கற்றுக்கலாம். ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுடைய செலவுக்காவது நீங்கள் வந்து எடுத்து செலவு பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் நம்மளும் அப்படி தானே இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை தான். ஆனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஒர்க்கை வந்து சரியாக பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இன்றைக்கி நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். இப்போ நான் ஒரு ஸ்டுடியோவாக ரன் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஹார்ட் ஒர்க்கு, என்னுடைய ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் தான் வந்து 80% சொல்லணும். இதில் அந்த அளவுக்கு அவர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இன்றைக்கி அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா நான் போட்ட எஃபர்ட் தான் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவள் ஏதோ பண்ணுறா, நமக்கு சப்போர்ட் பண்ணுறா, செய்கிறா அப்படின்ட்டு அவருக்கு நான் ஒரு கான்ஃபிடென்ட் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மேக்கப் ஃபீல்டு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் தெருவுக்கு 4 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காங்க தான், ஆனால் யார் சின்சியரேட்டாக அவங்க ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, சரி, யார் ஒர்க் பண்ணுறாங்க, அது வந்து கொஸ்டின் மார்க் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மேக்கப் நாலேஜ் பெருசாக யாருக்குமே இருக்குது. ப்ரைடுக்கு மட்டும் பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. ப்ரைட் பண்ணிக்கிறாங்க, ப்ரைட்ஸ்மெய்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரைடோட இன்லாஸ் பண்ணிக்கிறாங்க. இன்லாஸ் மீன்ஸ் மாமியாரெல்லாம் பண்ணிக்கிறாங்க, அம்மா பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய வந்து டிமாண்ட் இருக்குது மேக்கப்புக்கு. நீங்கள் சரியாக அந்த வேலையை பண்ணும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏப்ரலில் வந்து கிளாஸ் போட்டிருக்கோம், மேக்கப் கோர்ஸ் வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஏப்ரல் எண்டு 29லேருந்து ஜூன் 2 வரைக்குமே உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். 35 days வந்து கிளாஸ் இருக்கும். கிளாஸில் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். மேக்கப்புக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, ஹேர் டூக்கு, சாரீ ட்ரேப்பிங்க்கு, அதே மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துடுவேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ பேசினது இதுக்காக தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி வீட்டில் இருந்து ஒவ்வொரு பைசாவுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் போது அந்த கஷ்டம் என்னன்ட்டு எனக்கும் தெரியும். இதை நான் வந்து பேசி வீடியோவாக போட்டு உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி என்னுடைய கோர்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க அப்படின்றது கிடையாது. என்ன மாதிரி நீங்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படின்றதுக்காக சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியும் ஒவ்வொரு பைசாவுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய சின்ன பொண்ணுங்க எல்லாமே பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. சில பேர் எடுத்து பண்ணுறாங்க, சில பேர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறது இல்லை. இது என்ன வேறு, நம்ம படித்த வேலைக்கு நம்ம என்ன போயிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடுறாங்க. அதுக்கு இப்போ நம்மள மாதிரி இருக்கிற உமன் எல்லாமே எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்றது என்னுடைய தாட். அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்சில் தான் இருப்பேன். ஆனால் என்னாலே வந்து இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகி நிற்கிறேன் அப்படின்ற போது இன்னும் வந்து ஸ்டடியாக நிற்கிறவங்களாம் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னும் மேலே வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் 5 years தான் பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 300 பிரைட்ஸுக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிளாஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு 11 வகையான மேக்கப் டெமோ லுக் வந்து நான் வந்து காட்டுவேன் உங்களுக்கு. அதை நீங்கள் மார்னிங் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராக்டிக்ஸ் செக்ஷன் இருக்கும் போது உங்களுக்கு வந்து கட் அண்ட் கிளியராக நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்றத உங்களுக்கு மைண்டில் ஏறும். எதையுமே நீங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு போக முடியாது. எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் நாலேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல்ஸும் அப்படி தான். 35 டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக அதையும் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். சாரீ ட்ரேப்பிங் பண்ணணும்.
நெயில் எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். நான் வந்து என்ன சொல்லணும்னா, நான் கிளாஸ் படிக்கும்போது நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து என்னுடைய அப்பப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து இங்கேருந்து அப்படியே போயிடும். நான் ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும்தான் வந்து என்னுடைய நாலேஜில் வந்து நின்றுச்சு. அதுக்கு தான் நான் நிறைய சொல்லுவேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எங்கே நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்றது நம்மளுடைய நமக்கு வந்து தெரியும். கிளாஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப் வந்து இதே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 டைப்ஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். மேக்கப்புக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஹேர் ஸ்டைலுக்கு, சைட் ட்ரைப்பிங்க்கு, நெயிலுக்கு, இதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து நானும் கொடுத்துடுவேன். 3 டைப்பில் உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஒரு அழகான ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணாலே சரி, உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்து காட்டலாம். இது எல்லாமே நான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் வச்சுட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு 3 கொடுக்குறதுனால நீங்கள் வந்து வெரைட்டிஸ் வந்து காட்டலாம். இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளைண்ட்டுக்கு எடுத்து காட்ட ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்து ஏன் பண்ணியிருக்கேன்னா, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் இருந்தால் என்னெல்லாம் இருந்தால் எனக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். அதனால் நான் எனக்கு வந்த மாதிரி இல்லாமல் என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வெளியே போய் ஷைன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துடுவேன். இது மட்டும் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்கலாம் கிடையாது. எல்லாமே நான் கொடுத்துடுவேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் கிட் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரஷ் கிட் வந்து நான் கொடுப்பேன். அது ஏன் அப்படின்னா, மேக்கப்புக்கு முக்கியமானது வந்து ஒரு ப்ரஷ் தான். ப்ரஷ் இல்லைனா மேக்கப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் உங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நான் கொடுக்குற ப்ரஷ் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் நீங்கள் சக்ஸஸாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிவிட்டு உங்களுக்காக அதை கொடுக்குறேன். டீமில் சேர்ந்து ஒர்க் பண்ணவும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சேம் டேட் கேட்பாங்க. அந்த டேட் நான் ஆல்ரெடி புக் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் கொடுப்பேன். நீங்கள் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரைட்ஸ் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் பிரைட்ஸ்மெய்டும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் டெய்லி பேசிஸ் தான் பண்ணணும் அப்படின்றதில்ல. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டேட்டில் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து சேர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது உங்களுக்கு. நான் பிரைட்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்னோட சேர்ந்து வந்து நான் எப்படி ஒரு ப்ரைடல் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் கூட சேர்ந்து பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஷூட்ஸ் தான் நடக்கும். அந்த ஃபோட்டோஷூட்டோட பிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். இன்ஸ்டாகிராமை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் அதில் கிடைப்பாங்க, ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துடுவேன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்கு வந்து இதில் இன்க்ளூடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் என்ன மாதிரி அவங்கக்கிட்ட பேசலாம், என்ன மாதிரி ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துடுவேன். இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாஸில் இருக்கும். 35 டேஸும் வந்து நீங்கள் பயங்கர ப்ரொடக்டிவாக உங்களுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். எனக்கு கிடைக்காதது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் கிடைக்கணும் அப்படின்றது தான். 35 டேஸாக நீங்கள் யோசிக்கலாம். அவ்வளோ நாளில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபுல் மேக்கப் லுக் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஃபுல்லாகவே மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவ்வளோ நாள் வந்து பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ப்ரஷ்ஷை கண்ணை மூடிட்டு எடுத்தால் அந்த ப்ரஷ் இதுக்கு தான் அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். அப்போ தான் வந்து நீங்கள் மேக்கப் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு மீனிங்கே இருக்கும். ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் டம்மியில் பண்ண மாட்டீங்க, உங்களோட பார்ட்னரோட ஹேரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இது கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு டம்மியில் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு ஒரு ரியல் ஹேரில் பண்ணும்போது பயங்கர டஃப்பாக இருக்கும். எனக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஸோ அந்த டஃப்னஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதுனால உங்களுக்கு வந்து ரியல் ஹேரில் தான் முக்கியமாக ப்ராக்டிக்ஸ் இருக்கும். மேக்கப் வந்து உங்களுடைய பார்ட்னரோட நீங்கள் ஸ்வாப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோட, செகண்ட் ஹாஃப் வந்து பார்ட்னர் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு கிளாஸில் இருக்கும். சைட் ட்ரைப்பிங்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செல்ஃப் ட்ரைப்பிங் இருக்குது, பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்குது, ப்ரீபிட் இருக்குது, மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நெயில்ஸில் வந்து 6 டைப்ஸ் நெயில்ஸ் இருக்குது. டெம்பரரி இருக்குது, ஜெல் இருக்குது, பாலிஜெல் இருக்குது, அப்புறம் அக்ரிலிக் இருக்குது, ஓவர்லே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேமேஜ் நெயில்ஸை எப்படி வந்து சரி பண்ணலாம், ரீஃபில் இருக்குது. இந்த மாதிரி
மாதிரி நீங்கள் இது எல்லாமே கற்றுக்கலாம். நெயில்ஸும் சூப்பராக வந்து இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் அதே எடுத்து பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸில் உங்களுக்கு வித் ப்ராடக்ட் நாலேஜோட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்ஸோடு நான் வந்து கொடுக்குறேன். வித் எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ சர்வீஸ் நான் உங்களுக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் வெளியே போயிட்டு பண்ண கஷ்டம் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய கெரியரை ஷார்ட் டைமில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இடைவெளியில் நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.